இட்டுபோட் சினிமாவில் எது நிறுவனத்தை பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சரி, சௌந்தர்யா, ரயான், முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தர்ஷா குப்தா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியில் நடந்த விஷயங்களை பற்றி வந்து ரயான் வந்து கேட்டுட்ருக்காங்க மஞ்சரி கிட்டே. எப்படி இருந்தது உங்கள் ஏவியில்? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க ஃபைனலிஸ்ட் வந்து ஏவி பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அதில் என்ன இருந்தது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து ஸோ மஞ்சரி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்டாங்க, நீ வந்து என்ன ஒரு மாதிரி பண்ணியிருப்பியா, அதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டு இல்லைனா மறக்கவே முடியாத மொமெண்ட் ஏதாவது இருந்ததா அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் வந்து மஞ்சரி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ மஞ்சரி வந்து நான் எபிசோடெலாம் வந்து பெருசாக பார்க்கல, 2 எபிசோட் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி ரீல்ஸில் வந்தது, ஷார்ட்ஸில் வந்தது, அந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ராலில் வந்தபோது வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, முத்து கூட வந்து ஒரு டைம் வந்து நாங்கள் வெளியே அந்த லேபர் டாஸ்கில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தெறிக்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் இருந்துட்டு என்னது ஸ்ட்ரைக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பேன் அந்த ஒரு மொமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய மொமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பெருசாக எதுவுமே எடிட்ஸ் வரல. ஏன்னா எனக்கு பிஆர் தான் இல்லைல்ல. இப்போது சௌந்தர்யெல்லாம் வந்து இருமுனா வருது, தும்முனா வருது. ஸோ என்ன பண்ணாலுமே வந்து அது ஷார்ட்ஸில் வந்து ஏதாவது எடிட் பண்ணி போட்டுடுறாங்க. ஒரு டீம் இருக்காங்க, அது வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா யோசனை வந்து பார்க்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முத்துக்கு வந்தது, ஜாக்லினுக்கு வந்தது, பவித்ராவுக்கு வந்தது, விஷால்து பார்க்கல, உந்து பார்க்கல. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து வந்தது வந்து பார்க்க அதே மாதிரி ராணவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து வெளியே என்னென்னே தெரியல, எல்லோரும் ராணவ் ராணவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணவன்னா என்ன சொல்லுங்கள், அதுக்கு மேலே சொல்லுங்கள் அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராணவ் வந்து கலாய்ச்சி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பிஆர் டீம் பற்றி வெளியே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் பிஆர் டீம் இருக்குது, எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனால் எனக்கு எல்லாம் அந்த மாதிரி டீம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பிஆர் டீமை தாண்டி ஃபேன்ஸ் எடிட் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் காலகாலமாக வந்து ஃபேன்ஸ் வந்து எடிட் பண்ணி போடுறதும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் மஞ்சரிதும் வந்து ஒரு சிலது வந்து எடிட் பண்ணி நாமளும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கொஞ்சம்